பிரித்தானியாவில் தற்போது கோடைக்கால வெப்பநிலை அதிகரித்து சில பகுதிகளில் 35°C வரையான உச்சக்கட்ட வெப்பம் பதிவாகி வருகின்றது. இந்த அதீத வெப்பம் காரணமாக கார் டயர்கள் வெடிக்கும் அபாயம் அதிகரித்துள்ளதாக மோட்டார் வாகன நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனை எதிர்கொள்ள காரின் டயர்களை 20 பென்ஸ் நாணயத்தை கொண்டு உடனடியாக பரிசோதிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பு வாகன ஓட்டிகளை அறிவுறுத்தியுள்ளது. தவறும் பட்சத்தில் 10,000 பவுண்ட் வரை அபராதமும் இன்சூரன்ஸ் ரத்தாகும் அபாயமும் உள்ளது. அதீத வெப்பத்தினால் உங்கள் காரின் இன்ஜின் குளிரூட்டும் கட்டமைப்பு பாதிக்கப்படுவது மட்டுமன்றி டயர்களுக்குள் இருக்கும் காற்று வேகமாக விரிவடைந்து டயர்கள் நடுவழியில் வெடித்து சிதறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீதிகளில் விபத்துக்களை தவிர்க்கவும் 10,000 பவுண்டுகள் வரையிலான பாரிய அபராதத்திலிருந்து தப்பிக்கவும் 20 பென்ஸ் நாணய சோதனையொன்றை உடனடியாக செய்யுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஒரு காரின் டயர்கள் மட்டுமே வீதியுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் பகுதியாகும். பிரித்தானிய சட்டப்படி காரின் டயர் வரிகளின் ஆழம் குறைந்தபட்சம் 1.6 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். டயர்கள் தேய்ந்து மொட்டையாக இருந்தால் அது காரை நிறுத்தும் தூரத்தை அதிகரிப்பதுடன் கடுமையான விபத்துகளுக்கும் வழிவகுக்கும். இதனை சரிபார்க்க தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பு ஒரு எளிய வழியை கூறியுள்ளது. ஒரு 20 பென்ஸ் நாணயத்தை எடுத்து உங்கள் டயரின் முக்கிய பள்ளங்களுக்குள் செருகுங்கள். நாணயத்தின் வெளிப்பக்க விளிம்பு அல்லது காரின் டயருக்குள் மறைந்துவிட்டால் உங்கள் டயர் சட்டப்படி பாதுகாப்பாக உள்ளது. ஒருவேளை அந்த வெளி விளிம்பு வெளியில் தெரிந்தால் உங்கள் டயர் சட்டவிரோத அளவிற்கு தேய்ந்துவிட்டது என்று அர்த்தம். உடனடியாக அதனை மாற்ற வேண்டும். தேய்ந்த டயர்களுடன் காரை செலுத்தி பிடிபட்டால் ஏற்படும் விளைவுகள் மிக அபாயகரமானவை என RAC வாகன அமைப்பு எச்சரித்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான ஒரு டயருக்கு 2,500 பவுண்ட் அபராதமும் 3 தண்டனை புள்ளிகளும் வழங்கப்படும். காரின் 4 டயர்களும் மோசமாக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு 10,000 பவுண்டுகள் அபராதத்துடன் உங்கள் ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்படும். தேய்ந்த டயர்களுடன் பயணிக்கும் போது ஏதேனும் விபத்து நேரிட்டால் உங்களது வாகன காப்புறுதி முற்றாக ரத்து செய்யப்படும். இதனால் விபத்துக்கான எந்தவொரு இழப்பீட்டுத் தொகையையும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழங்காது என்பது குறிப்பிடத்தக்கது.